சென்னை மந்தவெளியில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்பொழுது எங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள்? அங்குள்ள சூழல் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேனாம்பேட்டை திருவள்ளூர் சாலையில் மட்டும் ஒரே ஒரு டாஸ்மாக் கடை தற்போது இயங்கி வருகிறது. ஏற்கனவே இந்த பகுதிகளில் இருந்த பல்வேறு டாஸ்மாக் கடைகள் அப்பகுதி மக்கள் போராட்டத்தினாலும் பல்வேறு அரசு நடவடிக்கையினாலும் மூடப்பட்ட நிலையில தற்போது மந்தவெளி பேருந்து நிலையம் எதிரிலேயே புதிதாக கடந்த 7ஆம் தேதி டாஸ்மாக் கடை ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. இந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் ஏற்கனவே போராட்டம் அறிவித்து நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்றைய தினம் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் போராட்டம் நடத்துவதற்காக சுமார் 12 மணி அளவில் 20க்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர், அதே போல அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், இளைஞர் பெருமன்றம் சங்கத்தை சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் கோஷங்களை டாஸ்மாக் கடைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அப்பகுதியில் போராட்டத்தை ஈடுபட முயற்சி செய்தனர். அவர்களை காவல்துறையினர் உடனடியாக குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே போராட்டத்திற்கு முறையான அனுமதி கடிதம் வழங்கவில்லை என்பதை வலியுறுத்தி காவல்துறையினர் அவர்களை கைது செய்ததை கண்டித்து போராட்டக்காரர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கைதாவதற்கு மறுப்பு தெரிவித்து அவர்களுடன் கைகலப்பிலும் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான காட்சியில் காணப்பட்டன. டாஸ்மாக் கடை என்பது அந்த பகுதியில் இதுவரை இல்லாத சூழ்நிலையில 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு தொலைவில் சென்று மதுப்பிரியர்கள் டாஸ்மாக் சென்று வந்த நிலையில தற்போது புதிய டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டுள்ளதால் அந்த கடைக்கு அதிக கூட்டமானது வருவதாகவும், பேருந்து நிலையம் அருகிலேயும் அதே போல அருகிலேயே மருத்துவமனை இருப்பதால் முறையான அனுமதி இல்லாமல் இந்த பகுதியில டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் குண்டுக்கட்டாக வாகனத்தில் ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய தனியார் கல்யாண மண்டபத்தில் கைது செய்து போலீசார் அடைத்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில அடுத்த கட்டமாக இந்த டாஸ்மாக் கடையை மூடும் வரை தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும், இந்த டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு அனுமதி அளித்த வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில காவல்துறையினர் நூற்றுக்கணக்கானவர் டாஸ்மாக் கடைக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.